ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். நேற்று மாலை 6 மணியோட 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவடைந்தது. இதற்கு மேலே காலையில தான் வாக்குப்பதிவு. இடையில எந்த கட்சிக்கும் எந்த வேட்பாளருக்கும் யாரும் ஆதரவு கேட்கக்கூடாது அப்படிங்கிற நிலைமையில ஒரு அமைதி வந்திருக்குது. இந்த அரசியல் அகற்றப்பட்ட மனித இதயங்கள் இருக்குல்ல, இங்க அவங்க பிரச்சாரம் செய்ததுக்கு அப்புறம் பயங்கரமா ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஏதோ அவங்களுடைய நிலை குலைந்தது போலவும் அதுல இருந்து ஒரு மீட்சி வந்ததை போலவும் அப்பா அப்படின்றாங்க. எப்படி பார்க்கிறீங்க சார்? ரொம்ப நேர்மையா சொல்லணும்னா நான் கூட அப்படித்தான் ஃபீல் பண்றேன். அப்பாடா முடிஞ்சதே அப்படின்னு தான் ஃபீல். அதாவது டெசிபல்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படிங்கிறது உண்மை. அதாவது வாக்கு வன்மையாக இருக்கிறது வேற, வாக்கு கூக்குரலாக இருக்கிறது வேற. இங்க ரெண்டுமே இருந்தது. வன்மையாகவும் இருந்தது, கூக்குரலாகவும் இருந்தது. பொதுவாகவே அரசியலுடைய தரம் தாழ்ந்திருக்கிறது. நம்ம 52 இருந்த அரசியல இன்னைக்கு எதிர்பார்க்க முடியாது. 52 இந்த கைண்ட் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ் இல்ல, அந்த மாதிரியான பியூரோக்ராட்ஸ் இல்ல, அந்த மாதிரியான போலீஸ் சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன்னைக்கு இல்லை. டிட்டோரியேஷன், அந்த என்ட்ரபி ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் இன்க்ரீசிங் அப்படிங்கிறது தான் தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இருக்கிறதுல சந்தோஷமான விஷயங்கள், ஆறுதலான விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் நிறைய இருக்கு. ஏன் ஜனநாயகத்தின் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களாகத்தான் மக்களும் அரசியல் கட்சிகளும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதே ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். அதுக்கு அந்த பேசிஸ்ல யார் ஆட்சியை பிடிப்பதுன்னு சொல்லிட்டு விவாதங்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. கேட்டிருக்கோம், எல்லாரும் கேட்குறாங்க. கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வருவாங்க. நாளைக்கு ஓட்டு போடும்போது மனசுல வச்சு ஓட்டு போடுவாங்க. கூக்குரல்களுக்கு நடுவுல ஒரு மெல்லிய குரல் அப்படின்னு சொன்னீங்களே, கக்கஃபோனிக்கு நடுவுல ஒரு குரல், அது மென்மையான குரல் அல்லது உண்மையான குரல், உண்மையின் குரல் அப்படின்னு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். பட் அந்த உண்மையின் குரல்களும் அந்த கக்கஃபோனிக்கு நடுவுல இருக்கு சார். அந்த குரலும் சேர்ந்து அடங்கி போயிருமா? அடங்கி போக அது மெலிதாக இருக்கலாம், ஆனால் வலிமையானதாக இருக்கும். ஆக்சிமோரான் அப்படின்னு ஆங்கில முரண் தொடை அப்படின்னு சொல்லி ஹம்பிள் பிரைடு. அது என்ன ஹம்பிள் பிரைடு? அது மாதிரி இது மெலிதான ஆனால் வன்மை படைத்த குரல் அப்படின்னு சொல்லி அந்த குரல்கள் இருக்கும், என்னைக்குமே இருக்கும். அமைதிக்கான போர் தான் சார் ஆக்சிமோரான்ல உச்சமா இருந்தது. இல்ல, அமைதிக்கான போரை புரிஞ்சுக்கிட முடியும். பல சமயங்கள்ல அமைதி போர்கள் நடக்கின்றன. அந்த வகையில் இந்த பிரச்சாரத்தின் ஊடாக திமுக கூட்டணிக்குள்ள பெரிய போர் நடக்குதுன்னு எதிர்கட்சிகள் பிரச்சாரம் செய்தாங்க. ஆனா அது போர் இல்ல, அமைதியாக பரிமாற்றி கொண்ட வேறுபாடுகள் தான் அப்படின்றத பிரச்சாரத்தின் ஊடாக எல்லாரும் நிரூபிச்சிருக்கிறாங்க. மல்லிகார்ஜுன கார்கே ஸ்டாலின் தலைமையிலான அணி வெற்றி பெறும், சகோதரர் ஸ்டாலின் மட்டுமே மோடி அரசியலை வீழ்த்துவார்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஸ்டாலினை மோடியும் ஷாவும் வீழ்த்தவே முடியாதுன்னு ராகுல் காந்தி சொல்றாரு. இப்படி காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் இடையில வேறுபாடுகள்னா கடைசியில் அதுல ஒண்ணுதான். நேற்றே நம்ம அதை பத்தி பேசணும். ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் ஒரே மேடையை பகிர்ந்து கொள்ளவில்லைங்கிறத தாண்டி வேற எந்த விதமான சிக்கல்களும் வெளிப்படையாக தெரியல, இல்லவும் இல்லை. அதனால கூட்டணி அந்த காங்கிரஸ் திமுக ஒன்னா தான் போகுது. இதே மாதிரி விசிக, தேமுதிக, கம்யூனிஸ்டுகள், திமுக அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கிறதாக சொல்லி பார்த்தாங்க. ஆனா எதுவுமே இல்லை. எல்லா முக்கியமான பிரச்சனைகள்லயும் எல்லாரும் ஒரே குரல்ல தான் பதில் சொன்னாங்க. அது என்னோட ரீடிங்ல எதுவும் தப்பா இருக்கா, இல்ல நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, ரெண்டு கூட்டணியுமே அதே மாதிரி தான். அங்கேயும் அவங்க யாரும் மாறுபட்ட குரல்கள்ல பேசல. இவங்க எடப்பாடியாரும் சரி, தினகரனும் சரி. தினகரன் ஏதோ ஒரு பங்காளி சண்டையில இருந்தோம், பெரியவங்க பார்த்து அதை சரி பண்ணி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சமாதான குரல்ல தான் பேசினாங்க. அதனால எலெக்ஷன்ல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இந்தியா கூட்டணி உங்களுக்குள்ள சண்டை ஓடுறீங்க, உங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இருந்ததெல்லாம் பேசல இவங்களை பத்தி.
என்டிஏ பத்தி. என்டிஏ அதை பத்தி தான் அதிகமா பேசிக்கிட்டே இருந்தாங்க. உங்களுக்குள்ள பிளவாக்கும், நீங்க பிளவுபட்டுருவீங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா ரெண்டுமே வந்து கூட்டணியில வந்து பிளவுகள்ங்கிறது இல்ல. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அது கணவன் மனைவி கடையில ஒரு குடும்பத்திலேயே வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறது இல்லையா? அது ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்பதான் அந்த அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படிங்கிற ஒரு பெரிய தியரி வேணும். அது மாதிரிதான் இந்த ரெண்டு நிச்சயமா வந்து இவங்களுடைய கூட்டணி மதசார்பு இல்லாத கூட்டணி அப்படித்தான் அக்ரி டு டிஸ்அக்ரி ஆன் சர்டன் இஷ்யூஸ். ஆனா மத்தபடி வந்து அடிப்படை விஷயங்கள்ல வந்து ஒற்றுமையா இருக்கிறவங்க தான் இதனுடைய பேசிஸ். அதுக்கப்புறம் வெற்றிக்காக இந்த அடிப்படை இல்லாதவங்களா இருந்தாலும் நம்ம கூட இருப்பாங்கன்னு தெரிஞ்சவங்கள சேர்த்திருக்காங்க இந்த தடவை. அதனாலதான் கூட்டணி பெரிய 21 கட்சி என்னமோ சேர்ந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்டாலினுடைய இதுல வந்து தலைமையில வந்து அதுல வந்து கோர் குரூப்னு சொல்றவங்க வந்து எல்லாத்துலயும் ஒருங்கிணைந்த கருத்து, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், ஒருங்கிணைந்த வளர்ச்சி வேண்டும், இதெல்லாம் எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்த கருத்து உள்ளவங்களா தான் இருக்கிறாங்க அப்படிங்கறதா உண்மை. இந்த வளர்ச்சிங்கிறதுக்கான அதிகாரம் எல்லாமே ஒன்றிய அரசினுடைய கொள்கை சார்ந்ததாக இருக்கும் போது ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் அதிகமாக பேசுறதை எப்படி சார் பார்க்க முடியும்? ஸ்டாலின் அரசு வளர்ச்சிக்கு ஒரு சிம்பல் மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? கமலஹாசனும் தமிழ்நாடு வளர்ச்சி அடைவதற்கு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிற மாதிரி அவரும் நேற்று பேசியிருக்கிறாரு, ஒரு வீடியோ தனியாகவும் பேசியிருக்கிறாரு. இந்த இடத்துல வளர்ச்சி அவங்கெல்லாம் யாரும் பெரிய அளவுல வளர்ச்சியை பத்தி பேசல. எப்படி அது தமிழ்நாட்டு மாநில வளர்ச்சிங்கிறது ஒன்றிய அரசை சார்ந்து தானே இருக்குது? இல்ல, அதாவது பெருமதி ஒன்றிய அரசை சார்ந்து இருக்கிறது. ஆனா ஒன்றிய அரசு எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து அட்டானமி கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள வந்து இவங்க பல செயல்கள் செய்ய முடியும். அது இவங்க வந்து நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, இப்ப கேரளால நம்ம பார்க்கலையா, ஒரிசால நம்ம பார்க்கலையா, அது மாதிரி பல மாநிலங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும். தங்களுக்கு கொடுத்த அதிகாரத்துக்குள்ள அவங்க வந்து பல காரியங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. அதாவது கட்டுப்பட்ட அதிகாரத்துக்குள்ளவே இந்த மாதிரி ஆட்சிகள் வந்து நல்ல விஷயங்களை செய்ய முடியுது. கூடுதலாக அதிகாரங்கள் இருந்தா இன்னும் அதிகமான அளவுல வளர்ச்சி நிச்சயமா செய்ய முடியும். இப்ப பல பேருக்கு தெரியுது, பாண்டியன் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இதுல ஒரிசால இருந்தாரு. அவர் வந்து அடுத்த சிஎம் அவர் ஆக்க பாக்குறாங்களாக்குன்னு ஒரு இதை பீதியை கிளப்பி விட்டாங்க. அந்த பாண்டியன் வந்து கலெக்டரா இருந்த போது இந்த விவசாயிகளுக்கு பணம் வந்து நேரடியா அவங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போகணும்னு ஆரம்பிச்சு வச்சது அவர் தான். அந்த மாநிலத்துல தன்னுடைய மாவட்டத்துல ஆரம்பிச்சு வச்சதை பார்த்து அது வந்து மாநில அளவுல விரிவுபடுத்தினாங்க. எப்பயுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இது வரைக்கும் இருந்த சிஸ்டம், இப்ப பண்றது என்னன்னு சொல்லி ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட். இது வரைக்கும் இருந்த சிஸ்டம் என்னன்னா, ஏதாவது ஒரு மாநிலத்துல இது மாதிரி சிறப்பான ஒரு திட்டம் நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் we will borrow it. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் யார் இருக்கும்? ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாருமே டிஃபரெண்ட் கார்டர்ஸ்ல இருந்து போனவங்க. நான் வெஸ்ட் பெங்கால் கார்டர்ல இருந்து போயிருக்கேன், மகாராஷ்டிரா கார்டர்ல இருந்து வந்தவங்க இருக்காங்க, இதே மாதிரி ஒவ்வொரு கார்டர்ல இருந்து வந்தவங்க இருக்காங்க. மகாராஷ்டிரா கார்டர்ல முதல்ல ட்ரைனிங் அண்ட் விசிட்னு சொல்லி ஒரு திட்டம் ஆரம்பிச்சு இவங்களை விவசாயிகள் நேரடியாக சந்திக்கிறது. அப்புறம் நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிகளுக்காக வேண்டி ஃபுட் ஃபார் ஒர்க் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது முதல்ல கொண்டு வந்து மகாராஷ்டிரா FFW அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் நல்ல ப்ரோக்ராமா இருக்கு. அதுல வந்து எப்படின்னா பார்ட் கேஷ், பார்ட் வந்து ஃபுட் கிரைட்ஸ். அதான் ஃபுட் ஃபார் ஒர்க்னு அதுக்கு பேர். ஏன்னா எல்லாமே கேஷா கொடுத்துட்டு அவங்க வந்து இதை வேஸ்டா போயிடலாம், அல்லது விலைவாசியை தடுக்க முடியாம அவங்களுக்கு தேவையானதை வாங்க முடியாம போயிடலாம்னு சொல்லி ஒரு நல்ல திட்டம் மகாராஷ்டிரா அரசு கொண்டு வந்தது. அதை அதுக்கப்புறம் வந்து NREP, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அளவில் அதை வந்து விரிவுபடுத்தும். அதே மாதிரி பாண்டியனுடைய ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் ஒரிசா மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் எடுத்துக்கிட்டாங்க. யூஎனும் அவருடைய ஒர்க்கை வந்து யூஎனும் ஏதோ ஒரு வேர்ல்டு பாடி, யூஎன் மாதிரி ஒரு வேர்ல்டு பாடி, தே ரெகக்னைஸ்ட் ஹிஸ் ஒர்க். இட் வாஸ் a very original thinker. இப்போ இந்த மாதிரி அது அந்நேரம் அவங்களுக்கு அந்த ஒரிசாவுக்கு வந்து ரொம்ப அதிக அளவுக்கு மீறிய பணம் கிடைச்சது. அவங்களுக்கு இருந்த பணத்துல இப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை அவங்களால அறிமுகப்படுத்த முடிச்சு. அதே மாதிரிதான் தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா காமராஜ் காலத்துல இருந்து இந்த பள்ளிக்கூடங்கள் வந்து மாணவர்கள் இல்லாத காரணத்தினால் பள்ளிக்கூடங்களை மூடக்கூடாது, மாணவர்களை கொண்டு வர வேண்டும், அந்த பள்ளிகள் அங்குதான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி காமராஜர் வந்து ரொம்ப திட்டவட்டமா இருந்தாரு. அது இன்னைக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்குன்னு சொல்லி நமக்கு தெரியும். இதுதான் ஒருங்கிணைந்த வளர்ச்சி. காமராஜரோ ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாரோ அல்லது காமராஜுக்கு பின்னாடி வந்த திரு அண்ணாதுரை, கலைஞர், அதுக்கப்புறம் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்க எல்லாருமே வந்து அடிப்படையில் இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறத கைவிடல. அது தமிழ்நாட்டில் கிடைச்ச ரொம்ப பெரிய வரப்பிரசாதம் உண்மையில. அதே மாதிரி தான் கேரளால பாத்தீங்கன்னா அங்க கம்யூனிஸ்டுகள் ஆண்டிருக்காங்க, காங்கிரஸ்காரங்க ஆண்டிருக்காங்க. ஆனா காங்கிரஸ் உள்ள சிஎம் வந்து பல சமயங்கள்ல லெப்ட் ஆஃப் சென்டர், இந்த AK ஆண்டனி மாதிரி சிஎம் வந்து அங்க வந்து காங்கிரஸ் வந்து இருந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறத எந்த கட்சி வந்தாலுமே கைவிடல. காங்கிரஸ் வந்தாலும் சரி, CPM வந்தாலும் சரி, அவங்க வந்து கைவிடல. இது வந்து நிச்சயமா வந்து
பலன் கொடுக்கும். நீண்ட கால பலன் எதுல இருக்கும்னா, ஒரு தேசம் ஒட்டுமொத்தமாக வளரும் போதுதான், ஒரு மாநிலம் ஒட்டுமொத்தமாக வளரும் போதுதான் நீண்ட கால வளர்ச்சிங்கிறது இருக்கும். அது ஆங்கிலத்தில் வந்து சொல்லுவாங்க. தமிழ்ல சொல்றதுன்னா, உடல் முழுவதும் வளருவதற்கு பெயர் வளர்ச்சி, உடலின் ஒரு பாகம் மட்டும் வளர்வதற்கு பெயர் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வீக்கம் நடந்திருக்கும். தி ரிச் பிகமிங் ரிச்சர், புவர் பிகமிங் புவரர் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட வீக்கம். இன்னைக்கு உலகம் பூரா வந்து டெமோக்ரஸி இஸ் அட் டிஸ்கவுண்ட். போன வருஷத்துல நூற்றாண்டுல மிடில் ஆஃப் லாஸ்ட் செஞ்சுரி அப்பதான் பல காலனி நாடுகள் வந்து விடுதலை பெற்றாங்க. தெர் வாஸ் a lot of hope and optimism. ஆனா அதுக்கப்புறம் வந்து லஞ்சம் ஊழல் அதுன்னு சொல்லி ஒரு தேசத்துக்கு அப்புறம் இன்னொரு தேசம் முன்னேறிய நாடான ஜப்பான்லயே வந்து தனக்கான்னு நினைக்கிறேன் அவர் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது ஊழல் குற்றச்சாட்டு காரணமா அவர் வந்து வெளியேற்றப்பட்டார். இதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு வந்து அந்த முதல்ல இருந்து அந்த ஓவர் ரைடிங் எந்தூசியாசம் வந்து கொஞ்சம் காணாம போயிருக்கு. அது நிஜம். அந்த எந்தூசியாசம் மறுபடியும் கொண்டு வரணும்னா மக்கள் எல்லாருக்கும் வந்து திஸ் நேஷன் பிலாங்ஸ் டு அஸ் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரணும். அதை நோக்கித்தான் ஒரு நாடு போகணும். அப்பதான் ஜனநாயகம் வந்து தழைக்கும், நாடு வந்து பலம் உள்ளதா இருக்கும். தமிழ்நாடு வி ஆர் லக்கி பீப்புள். நாங்கள்லாம் இருந்தபோது ஸ்டூடெண்டா இருந்தபோது அந்நேரம் 5 ரூபாய் என்னமோ ஃபீஸ் இருந்தது. நான் கிளாஸ் 7ல போய் சேரும் போது 5 ரூபாய் ஃபீஸ் இருந்தது, ஆனுவல் ஃபீஸ். அடுத்த வருஷம் காமராஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு, அதுவும் கிடையாது. அந்த 5 ரூபாயும் கட்ட வேண்டியதில்லை, மாணவர்களுக்கு ஃபீஸே கிடையாது. அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து போது காலேஜ் வரைக்கும் பியூசி வரைக்கும் ஃபீஸ் தேவையில்லைன்னு முதல்ல சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு கிராமத்துல வந்து இதை பண்ணி கொடுக்கும்போது விவசாயத்துக்கு வந்து நல்ல இது தண்ணி ஓடுது, துலுங்னு ஒரு நதியில தண்ணி ஓடுது. அந்த தண்ணி அது வந்து 18 அடி ஆழத்துல அந்த நதி ஓடுது. அந்த ஒரு பம்ப் செட் வச்சு அதை எடுக்கிறதுக்கு அந்த ஜனங்கள்ட்ட வசதி கிடையாது. நான் செஞ்சதெல்லாம் டிபிஏபின்னு ஒரு ப்ரோக்ராம், டிராட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு 5 ஹார்ஸ் பவர் பம்ப் செட் வாங்கி கொடுத்தேன். அவ்வளவுதான் வாங்கி கொடுத்தேன். நான் சொன்னேன், இங்க எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரும் நாங்க வரமாட்டோம், யூ செயில் ஆர் சிங்க், நீங்களே வச்சு படைச்சுங்கன்னா பாத்துங்க அப்படின்னு. ஒரு 6 மாசம் கழிச்சு போகும்போது அவங்களுக்கு மான்சூன் கிராப் அஷ்யூர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இந்த இதை வச்சு பல பேர் நினைக்கிறாங்க மான்சூன்ல மழை பெஞ்சா போதும்னு. மழை எராட்டிக்கா இருந்ததுன்னா மான்சூன் வந்து பிரயோஜனம் கிடையாது, அந்த மழை வந்ததுனால பிரயோஜனம் கிடையாது. நமக்கு தண்ணி வந்து ஸ்டெடியா வரணும். இந்த தண்ணியை கொடுத்ததுக்கு அப்புறம் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் நேரம் அடிஷனல் கலெக்டர், அப்புறம் கலெக்டர் ஆகும்போது அதே டிஸ்ட்ரிக்ட் அதே வில்லேஜுக்கு ஒரு பிரியத்தோட போனேன் நான். அப்ப என்ன வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு, எங்களுக்கு 10 ஹார்ஸ் பவர் பம்ப் செட் கொடுங்க, நீங்க உங்க 5 ஹார்ஸ் பவர் பம்ப் செட்ல ஃபார்மர் சயின்ஸ் கிளப்னு ஒரு அக்கௌண்ட் ஆரம்பிச்சோம். அதுல வந்து இன்னைக்கு வந்து எங்களுக்கு 128 ரூபா இது. அதாவது இப்போ அங்க வந்து பம்ப் செட் ஹைரிங்க்கு அந்நியாரம் 10 ரூபா கேட்பாங்க, டீசல் போட்டு பம்ப் செட் கொடுக்குறவங்க. இவங்களுக்கே உரிமையான பம்ப் செட்டா இருந்ததுனால ஃபார்மர் தான் 5 ரூபா வாங்கிருக்காங்க ஒவ்வொருத்தண்டையும். உனக்கு வந்து 2 மணி நேரம் இது அடிக்கணுமா, 1 மணி நேரத்துக்கு 5 ரூபா இப்படி வாங்கியிருக்காங்க. அந்த வேர் அண்ட் டேர் ரிப்பேர் பண்றது எல்லாம் போக 118 ரூபாய் என்னமோ பேங்க் அக்கௌண்ட் இருக்குன்னு பெருமையா காமிச்சாங்க. அடுத்தது வந்து நான் வந்து கேட்டேன், சரி அடுத்து என்ன வேணும் உங்களுக்கு? ஐ வாஸ் வெரி ஹாப்பி. 10 ஹார்ஸ் ஒரு பம்ப் செட் கொடுங்க, நாங்க இதுலயும் வந்து வின்டர் கல்டிவேஷனும் நாங்க பண்ணிடுவோம். ஸோ ஐ கேவ் தம். அதுக்கப்புறம் அந்த வின்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் பார்க்கும்போது, அந்த வின்டர் முடிகிற காலத்துல இருக்கிற வாழ்க்கையில பார்க்க முடியாத ஒரு பெரிய முட்டைக்கோஸ் ஒண்ண கோஷ்டி பிகாரி நாயக் 82 வயசு அவருக்கு இதுக்கு வந்துட்டாரு, நேரம் மெதினாப்பூருக்கு வந்துட்டாரு ஜெரகிராம்ல இருந்து வந்து, ஐயா நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுங்கயா, முதல் விளைச்சல் உங்களுக்கு கொடுக்கணும். எனக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர் அதை பார்க்கும்போது. அடுத்து அவங்க வில்லேஜுக்கு போன போது அதுதான் முக்கியமான வார்த்தை. அவங்க என்ன சொன்னாங்க, பள்ளிக்கூடம் தூரமா இருக்குங்க, அதனால பிள்ளைங்களுக்கு பள்ளிக்கூடம் பக்கத்து. இந்த வார்த்தைய பள்ளிக்கூடம் தூரமா இருக்கு, பிள்ளைங்களுக்கு பக்கத்துல பள்ளிக்கூடம்னு அவங்க சொன்னதை கேட்ட உடனே வரகவி சுப்பிரமணிய பாரதியார் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஞானி அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவர் சொன்ன வார்த்தை எல்லாருக்கும் கல்வி கற்றுக் கொடுக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல சொன்னது வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் அப்படின்னு அந்த வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் அவ்வளவு முக்கியமானது. அதை வந்து வயிற்றுக்கு சோத்துக்கு இது இல்லாம பற்றாக்குறை இல்லாம ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தோட அடுத்து அவங்க கேட்கறது, எங்களுக்கு வந்து அறிவு பசி இருக்கு, அதை தீர்த்து வைங்க. அப்ப காமராஜர் வந்து சொல்லும் போது சொன்னாங்க, நான் சின்ன பையனா இருந்த போது கேட்டிருக்கேன், அப்பா சொல்லி கேட்டிருக்கேன், எல்லா பள்ளிக்கூடத்தையும் வந்து அவர் வந்து இது பண்ணி வச்ச போது ஆபீஸர் சொன்னாங்களாம், சார் பக்கத்து கிராமத்துல வந்து இது இருக்கு சார், பள்ளிக்கூடம் இருக்கு, ஒரு ஒரு 7-8 கிராமத்தை சேர்ந்தவங்க அந்த ஒரு கிராமத்துக்கு வந்துடலாம் சார், அங்க வாத்தியாருங்க இருக்காங்க, எதுக்கு இத்தனை இடத்துல வச்சு நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவர் சொன்னாரா, நீங்கெல்லாம் இதுல டவுன்ல உட்காந்து படிச்சவங்கன்னு உங்களுக்கு ஒரே ஊர்ல வந்து 7 பள்ளிக்கூடம் இருக்கு, உங்களுக்கு என்ன விவரம் தெரியலன்னா நம்ம ஊர்ல பள்ளிக்கூடம் இல்லடா இல்லையாடா, நீ எதுக்குடா பிடிச்சுக்கிட்டு தூரத்துல போகணும், பேசாம வயலுக்கு வா அப்படின்னு பிள்ளைய கூட்டு போயிடும். அவர் சொன்ன வார்த்தை அந்த ஊர்ல தான் இருக்கணும்னு, அந்த ஊர்ல தான் இன்னும் பிள்ளைங்களை சேர்க்கணும்னு. இதுதான்
அதாவது இது ஒரு பெரிய ஞானம். படிப்பறிவு இல்லாதவங்க சொல்றாங்களே, அவருக்கு இருந்த அந்த ஞானம் வந்து எவ்வளவு பெரிய ஞானம். இப்படியெல்லாம் தலைவர்கள் இருந்ததுனால அடுத்து இவங்க வந்து பள்ளிக்கூடங்கள் நிறைந்து விட்டன ஏறக்குறைய. அந்த ஸ்கூல் டென்சிட்டி வந்து காமராஜர் பீரியட்ல ஏறக்குறைய அப்ரிஷியபிள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்துச்சுன்னா, டிஎம்கே வந்தவொடனே என்ன பண்ணாங்க, கல்லூரிகள் ஆரம்பிச்சாங்க. எல்லாம் இந்த ரூரல் ஏரியாஸ்கள். செய்யாறு, நான் செய்யார் காலேஜில் நான் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா கொஞ்ச நாள் வேலை பார்த்தேன். அப்ப அந்த அந்த மாதிரி இடங்கள் வந்து கல்லூரிகள் ஆரம்பிச்சாங்க. வேலை வாய்ப்பும் கிடைத்தது படித்தவர்களுக்கு. அதே சமயம் அதிகமான பேர் வந்து கல்வி பயில முடிஞ்சது. அப்ப கல்வி பயின்றோம்னா வேலை வாய்ப்புகள், அதுக்கான திட்டங்கள். இது மாதிரி இப்ப அவங்க திட்டம் எதை வச்சு போடுவாங்க, யாருக்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லி தேடுவாங்க, யாரும் கல்லூரியில சேர்த்தாங்களோ அவங்களுக்கு தான். இல்லைன்னா ஓட்டு அவங்களுக்கு எதிராக திரும்பிடுமே. தங்களுக்கு தாங்களே பிரச்சனையை உருவாக்கி கொண்டு, மக்களுக்காக என்ற அந்த பிரச்சனையை உருவாக்கி கொண்டு, அந்த பிரச்சனையை மக்களுக்காக தீர்த்து வைப்பதற்கவே அதுதான் ஒரு நேர்மையான ஜனநாயக அரசு. எல்லா இடத்துலயும் அப்படிப்பட்ட அரசுகள் இருக்கணும். மக்களுடைய தேவைகளை வந்து நம்ம மக்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணும்போது ஒருவேளை பள்ளிக்கூடங்களை கட்டுவதற்கான அக்கறை இல்லாம மக்களுடைய எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய கோவில்களையும் நிறைய தியேட்டர்களையும் கட்டியிருந்தா ஒரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு அந்த சமூகம் எப்படி சார் இருக்கும்? நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு என்ன பதில்னா, இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமே சமுதாயத்துல ஒரு பகுதி வந்து சினிமாக்காரங்க பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறமே எதுவுமே செய்யாம இருந்திருந்தா சமுதாயம் எங்க போய் நின்று இருக்கும்? கோயில்னா கோயில் பின்னாடி போய் நின்று இருக்கும், சினிமா இருந்ததுன்னா சினிமா பின்னாடி போய் நின்று இருக்கும். இப்ப நீங்க வட இந்தியாவை பாத்தீங்கன்னா அங்க சினிமா தியேட்டர்ஸ் வந்து ரூரல் ஏரியாஸ்ல இன்னும் கம்மி. அப்னா தேஷம் ஏதோ ஒரு படம், ஷாருக் கான் நடிச்ச ஒரு படம் வந்துச்சு. அதுல சர்வ சாதாரண ஒரு சீன் காமிப்பாங்க. அந்த சீன் என்னன்னா, இதுல வந்து ஒரு ஸ்கிரீன் மட்டும் போட்டு ப்ரொஜெக்ட் ஒண்ணு கொண்டு வந்து சினிமா போடுவாங்க வில்லேஜ்ல. அதான பெருசு. இது வந்து யாருக்கும் வித்தியாசமா தெரியாது. அந்த டோட்டல் சீனே யாருக்கும் வித்தியாசமா தெரியாது. நாங்க எங்களை மாதிரி நிர்வாகத்துல இருந்தவங்களுக்கு தெரியும், வலி வரும். ஏன்னா இந்த முன்பக்கம் சினிமாவை பார்த்து ஒரு கிரௌடு உட்கார்ந்து இருக்கும், அந்த ஸ்கிரீனுக்கு பின்பக்கம் வந்து ஒரு கிரௌடு சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க யாரு, பட்டியலில் சேர்ந்தவங்க. இது நடந்ததான் சினிமால காமிச்சாங்க. எப்படிப்பட்ட வலி வரும். இன்னும் கிராமங்கள்ல அப்படிப்பட்ட வேறுபாடுகள் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிற கிராமங்கள் இன்னும் இந்தியாவுல இருக்கு. நம்ம ஊர்லயும் இருக்கு. அதிகமா இல்லைங்கிற காரணத்தினால இந்தியாவிலேயே அதிகமா இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட முடியாது. அதான் இந்தியாங்கிறது வந்து திரும்ப திரும்ப சொல்றாங்கல்ல, இட்ஸ் அ குரூப் ஆஃப் நேஷன்ஸ் ஜாயின்ட் டுகெதர் அஸ் எ யூனியன். அதுதான் உண்மை. அந்த எல்லா நேஷன்ஸும் வந்து ஒரே நேஷனாக பரிணமிக்கணும்னா வளர்ச்சி வந்து எல்லா இடத்துலயும் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற அந்த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது கூட மாநிலம்ங்கிற பொருளில் இல்லை, அரசுகள்ங்கிற பொருள்ல தான் அதை சேர்த்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனிங் லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஸ்ட்ராங்கான யூனியன் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. இல்லைன்னா இந்தியா வந்து ஸ்ட்ராங்கான யூனியன் வேணும்னு சார், ஸ்ட்ராங்கான யூனியன் வேணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொன்னது இப்ப நம்ம வச்சிருக்கிற மாநிலங்கள்ங்கிற ஸ்டேட் அந்த பொருள்ல இல்ல. பல சமஸ்தானங்கள் வந்து இணைந்த காரணத்தினால அது எல்லாமே சேர்ந்து உருவானதுனால அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த அரசுகளின் ஒன்றியமாகத்தான் இந்தியாவை அவங்க சொன்னாங்கன்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா பிரிட்டிஷ் இந்தியா வந்து எப்படி இருந்தது? அந்த சமஸ்தானங்கள்லாம் வந்து தனித்தனி சமஸ்தானங்கள் மட்டும் இல்லைங்க. சில இடங்கள்ல வந்து ஒரு 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் மட்டும்தான் ஒருத்தருக்கு சொந்தமா இருக்கும், லோக்கல் ஜமீன்தாருக்கு. அவரும் தனியா தான் இருந்தாரு. அவர் பிரிட்டிஷ் இந்தியாவுடைய பார்ட் அண்ட் பார்சலா இல்ல. பிரிட்டிஷ்காரர் என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, அந்த ஒண்ணு மட்டும் போதும். எல்லா சமஸ்தானங்களுக்கும் எல்லா சிறிய ஜமீனுக்கும் அந்த ஒண்ணுதான். ஏன் ராமநாதபுரம் ராஜாவுக்கு வந்து சேதுபதிக்கு வந்து ஆர்மி கிடையாது? அவங்களுக்கு ஆர்மி கிடையாது. அவங்க ஒரு காலத்துல ரொம்ப பெரிய ஆர்மி வச்சுக்கிட்டு இருந்தவங்க. கிழவன் சேதுபதி அந்த ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு பெரிய பட்டாளத்தை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பட்டாள சிஸ்டமும் பல பேருக்கு தெரியாது. பாருங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட் அவரு. அவ்வளவு தூரத்துக்கு வளமா இல்லாத ஒரு இடத்துல பெர்மனண்டா ஆர்மி வச்சிருந்தா ரொம்ப செலவழியும். அந்தந்த ஊருக்கு ஊர்காவல் இருப்பாங்க. அந்தந்த ஊருக்குன்னு சொல்லி ஊர்காவல் உண்டு. அந்த ஊர்காவலுக்கு வந்து ஊர்ல உள்ளவங்க தான் நெல் அளந்து கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஊரை வந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கணும். அரசுக்கு ஒரு போரிடும் இது கட்டாயம் வந்தா ஊர்காவல் படை அத்தனை வந்து அரசனுடைய ஆர்மியா போய் அந்த போரை முடிச்சுட்டு மறுபடியும் ஊர்காவலுக்கு போயிடுவாங்க. இப்படி ஒரு சிஸ்டம் வந்து ராமநாதபுரம் சமஸ்தானத்துல ரொம்ப நாளைக்கு இருந்தது. இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஊர்காவலா யாரு இருந்தாங்களோ பிரிட்டிஷ்காரங்க வந்து இந்த ஊர்காவலா இருந்தவன் இவன் ஈட்டியை வச்சுக்கிட்டே இவ்வளவு வேலை பார்க்கறானே,
இவங்க கையில நம்ம போலீஸ் ஸ்டேஷன் துப்பாக்கி கொடுத்துட்டா சரி வராதுன்னு சொல்லி ஊர்காவலை ஒழிக்கும் போது ஊர்காவலர்களா இருந்த யாரையுமே கான்ஸ்டபிள் ஆக்கல. அவங்களுக்கு வேலை இல்லாம போச்சு. அந்த நோட்டிஃபைட் டிரைவ்னு வந்ததனுடைய ஆரிஜின் என்னன்னா, எந்த ஈட்டியை வைத்து மக்களை காத்தார்களோ, வேல்கம்பு, ஈட்டின்னு சொல்ற வேல்கம்புன்னு சொல்லுவாங்க, எந்த வேல்கம்பை வைத்து மக்களை காத்தார்களோ அந்த வேல்கம்பை வைத்து தங்களுடைய பசியை ஆற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாக்கப்பட்டார்கள். இது நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும். Anyhow, we are far away from the subject. நாளைக்கு வாக்குப்பதிவு சார். அதனால மக்கள் நேற்று கமலஹாசன் ஒரு வீடியோ போட்டதுல சொல்றாரு, பெரியார் ஈவேரா சுயமரியாதையை தந்தார், முன்னாள் முதலமைச்சர் அண்ணா அரசியல் உரம் தந்தார், கருணாநிதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி தன் அறிவாலும் உறுதியாலும் தமிழ் அடையாளத்தை காத்தார், முதலமைச்சர் ஸ்டாலின் கூட்டாட்சி தத்துவத்தின் காவல் வீரராக திகழ்கிறார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு தலைவர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டுல காமனாக ஒண்ணு இருந்தது, தமிழும் தமிழ்நாடும் ஒருபோதும் தலை குனியாது தலை வணங்காது அப்படின்னு சொல்றாரு. அது அது ஒரு பக்கம் நீங்க சொன்ன ஹிஸ்டரியோட பொருந்தி வருது அது அப்படிங்கிறதுனால அதை சுட்டி காட்டினேன். தமிழ்நாடு மக்கள் உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிக்க வேண்டாம், யாரால் நமக்கு பாதுகாப்பு அளிக்க முடியுமோ அவர்களுக்காக யோசிங்க, நமது உரிமைகளுக்காக போராட முடியுங்கிறத யோசிச்சு வாக்களியுங்க, யாரால நம்ம கூட நின்று போராடுவார்கள், யாரு காப்பாற்ற முடியும் நமது உரிமைகளை அப்படிங்கிறத பார்த்து வாக்களியுங்கள், உணர்ச்சி வசப்பட்டு வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஜெனரல் அவேர்னஸ் வீடியோ ஒண்ணு போட்டிருக்கிறாரு. அதை ஒட்டிய விஷயங்களை பேசிட்டு நம்ம நிறைவு செய்யலாம் சார். நான் அதை ஒட்டிலாம் பேச மாட்டேன். பேசினா ஏதாவது ஒரு கட்சிக்கு பிரச்சாரம் பண்றேன்னு சொல்லிடுவாங்க. அவர் சொல்லியிருக்காரு, மக்கள் அதை கேட்டு ஜட்ஜ் பண்ணி அவங்களே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம். எனக்கு வேணாம் சாமி இந்த வந்து. அதுக்கப்புறம் மிகச்சிறந்த பண்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு காலையில நடந்தது சார். அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் காலையில போன் பண்ணார், எப்படி இருக்கீங்க என்னன்னு பேசினாரு. தொடர்ந்து உண்மைகளை பேசுவதற்கு நீங்க எடுத்த முயற்சிக்கு நன்றி அப்படின்னு சொன்னார். பலர் அந்த சில உண்மைகளை பலர் பேச தயங்கும் போது அந்த உண்மைகளை பேசுறதுக்கு நீங்க தயாரானதுக்காகவும் பேசினதுக்காகவும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக அது இருந்தது. இந்த மாதிரி பண்புகள் தான் அவரை உயர்த்தி காட்டுது. நிச்சயமா நம்ம இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போடுவாங்கிறதெல்லாம் மக்கள் தீர்மானிக்கட்டும். ஆனா இந்த 5 வருஷத்துல ஒரு முதலமைச்சரா அவர் நடந்து கொண்ட விதம்ங்கிறத பத்தி பேசணும்னா பேசலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. அது மிகுந்த போற்றுதலுக்குரிய ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார், அதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்டாலின் he was generally seen as a shadow of his father. அவர் எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில தன்னுடைய தகுதியை வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க அப்பா புள்ளன்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரும் இல்ல, அவரை பிடிக்காதவங்க, அவரை வரவிடக்கூடாதுன்னு நினைச்சவங்க எல்லாருமே அப்படி பேசிட்டு இருந்தாங்க. இத்தனைக்கும் அவர் மேயரா இருந்தாரு, எம்எல்ஏவா இருந்தாரு, மினிஸ்டரா இருந்தாரு, டெபுட்டி சீஃப் மினிஸ்டரா இருந்தாரு, அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆனார். அப்படி இருந்தும் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா சீஃப் மினிஸ்டர் இந்த 5 வருஷத்துல இப்ப என்னுடைய நண்பர்களுடைய பாஷையில சொல்றதுன்னா, வாமனன் திருவிக்கிரமனான மாதிரி வளர்ந்துட்டாரு. அனைத்து இந்திய அளவுல அறியப்படுகின்ற, மரியாதையுடன் நோக்கப்படுகின்ற ஒரு தலைவரா இன்னைக்கு அவர் இருக்காரு. அது நமக்கெல்லாம் பெருமையான ஒரு விஷயம். காமராஜர் இருந்தபோது நம்ம பெருமைப்படும் இல்லையா? கலைஞர் இருந்தபோது பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு கலைஞர்கிட்ட எல்லா அனைத்து இந்திய தலைவர்கள் ஆலோசனை கேட்டாங்க. இந்த விவி கிரி எலெக்ஷன் நடந்த சமயத்துல அது நமக்கு பெருமைக்கூடிய விஷயம் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய முதல்வர் இன்னைக்கு இவங்க மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை எதிர்ப்போம்னு சொன்ன போது டிஎம்கே முழுமூச்சு எதிர்க்கிறாங்க, அதனால நாங்களும் நிச்சயமா எதிர்ப்போம். அப்ப டிஎம்கே உடைய ஒரு கருத்துல அவங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டு முதல்வர் ஒருத்தரை பற்றி மற்ற இன்னொரு முதல்வர் இது மாதிரி நினைக்கிறாங்கன்னா அது நிச்சயமா பெருமைக்குரிய ஒரு விஷயம் தான், சந்தேகமே கிடையாது. உங்ககிட்ட இன்னைக்கு அவர் பேசினது எவ்வளவு பெரிய விஷயம். அது அவருக்கு இது தேவையில்லை. ஏன்னா அவர் இப்படி பேசணுங்கிறதுக்காக நீங்க நியூட்ரல் கருத்து சொல்லியே, நடுநிலையான கருத்துக்களை சொல்லணுங்கிற நம்பிக்கை உள்ளவங்க அதை சொல்லிட்டு இருக்கீங்க. அந்நேரம் இப்படி போன் பண்ணி சொல்றதுங்கிறது பெரிய விஷயம். அதுல எனக்கு அவர் எடுத்த ஆங்கிள் ரொம்ப வித்தியாசமா இருந்தது சார். நானோ நீங்களோ பேசும்போது இந்த சமத்துவம், மதச்சார்பின்மை, ஜனநாயகம், கூட்டாட்சி
இந்த 4 விஷயங்களே உயர்த்தி பிடிக்கிறோம் அப்படின்னு மட்டும்தான் நம்ம சொல்றோம். அந்த விழுமியங்களுக்காக நாம பேசுறோம். அரசமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நாம பேசுறோம். அது ஏதேனும் ஒரு அமைப்புக்கு, கட்சிக்கு ஆதரவாக இருக்கிறது போல தோன்றினால் அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லைன்னு சொல்லிதான் நாம பேசுறோம். சிலர் அதை திமுகவுக்கு ஆதரவாக பேசுற அப்படின்னு சொல்றாங்க. அவர் எங்களுக்கு ஆதரவாக பேசுனதுக்கு நன்றின்னு சொல்லல சார். உண்மையே சில சமயங்கள் எல்லாரும் பேச தயங்குற சில உண்மைகளை நீங்க பேசுறதுக்கு நன்றின்னு அவர் இன்னொரு லைன் எடுத்து பேசுறாரு. அதுல இந்த விழுமியங்களை பத்தியும் அவர் சொல்லல, திமுகவுக்கு ஆதரவாக பேசினு சொல்லல, அவர் உண்மையை பேசினதுக்கு நன்றி அப்படின்னு சொன்னாரு. அது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கா இருந்தது. நிச்சயமா சிறப்பான விஷயம் தான். நிச்சயமா சிறப்பான விஷயம் தான். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையை தான் நம்ம இது அவர் சொன்னதுக்கும் இதுக்கும் சரியா வருது பாருங்க. அவர் என்ன சொன்னாரு, தேர்தலில் வந்த உடனே எனக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்துத்தான் நான் முதலமைச்சர் என்பதை உணர்ந்திருக்கேன்னு சொன்னார்ல. அதே மாதிரி உங்ககிட்ட என் சைடு எடுத்து பேசுறீங்க எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்ல. உண்மையை பேசுறீங்க, ஏன்னா உண்மைதான் பேசணும். அது ரொம்ப சிறந்த ஒரு பண்பாடு, சந்தேகமே இல்லாம. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். நாளைக்கு பேசணுமா சார்? நாளைக்கு வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கோம், அதனால நாளைக்கு பிரேக் விட்டுடலாமா? நாளை பிரேக் விட்டுலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம். ஒரு பெரிய கடமையை ஆற்றி முடிச்ச மாதிரி இருக்குது தேர்தல் வாக்குப்பதிவு. 5 வருடங்கள் நடத்திருக்கணும் சார். இத 21 ஜனவரியில தான் ஆரம்பிச்சோம். 21 ஜனவரியில தான் ஆரம்பிச்சோம். இந்த ஆட்சி ஜூன்ல தான் வந்தது, மேல தான் வந்தது. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் 5.5 வருடங்கள் கிட்டத்தட்ட நடத்தி இருக்கிறோங்கிறதே பெரிய விஷயம்தான். தொடர்ந்து நடத்தணுமாங்கிற கேள்வியோடவே தான் இருக்குது. அது பார்க்கலாம் சார். நாளைக்கு ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் சார். குறைந்தபட்சம் ரிசல்ட் வர்ற வரைக்கும் பேசிதான் ஆகணும், பேசிடுவோம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கங்க. வணக்கம்.